Hello friends, வணக்கம் and welcome to the Pangu Sandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.22% பாசிட்டிவ்ல 17,698ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 162 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.42% பாசிட்டிவ்ல 39,042ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.08% பாசிட்டிவ்ல, S&P 500 0.07% நெகட்டிவ்ல, அண்ட் அதுவே நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.58% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இப்படி ஓரளவு குளோபல் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்ததுனால இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்ஸும் ஆல்மோஸ்ட் நியூட்ரலாகவே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 93% அதிகமாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 68% அதிகமாக இருக்குது. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 19.6%ல இருந்து 18% குறைஞ்சிருக்கு. எனிவே ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்லைனாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.41% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாபரோட அப்டேட்டை பார்க்கலாம். டாபர் கம்பெனியோட சேர்மனான அமித் பர்மன் ரிசைன் பண்ணியிருக்கிறதா கம்பெனி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சேர்மன் போர்ஷன்ல இருந்து அமித் பர்மன் ரிசைன் ஆகி கரண்டா வைஸ் சேர்மனா இருக்கிற மோஹித் பர்மன் சேர்மனா அடுத்த 5 வருஷத்துக்கு இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வைஸ் சேர்மன் போர்ஷனுக்கு சாகேத் பர்மனை நேம் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அமித் பர்மன் சேர்மன் போர்ஷன்ல இருந்து தான் ரிசைன் ஆகுறாரு. ஆனால் கம்பெனியோட நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா கண்டினியூ பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா டாபர் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாபர் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.19% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இந்தியா சிமெண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 4.4%ல இருந்து 2.6% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஈவன் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 15.8%ல இருந்து அரௌண்ட் 2.6% குறைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் மார்ஜின் ரொம்பவே இம்பாக்டாக இருக்கிறதுன்றது நெகட்டிவாக இருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இந்தியா சிமெண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்தியா சிமெண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.63% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டிவிஸ் லெபரேட்டரிஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டிவிஸ் லெபரேட்டரிஸோட Q1 ரிசல்ட்ஸை போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15% அதிகமாக இருக்கு, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26% அதிகமாக இருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 590 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. அதாவது 43.5%ல இருந்து இந்த வாட்டி 37.6% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மார்ஜினோட இம்பாக்டை பற்றி டிவிஸ் லெபரேட்டரிஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமாண்ட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தாலும் ப்ரைசிங் ப்ரெஷர்ன்றது சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்புட் காஸ்ட் ப்ரெஷர் தான் Q1ஓட மார்ஜினை இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2023ஓட எபிட்டா மார்ஜினை அரௌண்ட் 40%ல மெயின்டைன் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட காக்கிநாடா பிளான்ட்டுக்கு ஆந்திரா கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு டிவிஸ் லெபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிவிஸ் லெபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.62% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 4.8%ல இருந்து 6%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ரெவன்யூ கம்மியானதுனால ரிசல்ட்ஸ்ன்றது ஓரளவுக்கு வீக்குன்னே சொல்லலாம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.11% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அரபிந்தோ ஃபார்மா கம்பெனி அவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் சில அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க, அதை பார்க்கலாம். இந்த குவார்ட்டரில் யூஎஸோட ப்ரைஸ் ப்ரெஷர்ன்றது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதாவும் இன்புட் காஸ்ட்டும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதாவும், ஆனால் அப்படி இன்புட் காஸ்ட் கம்மியானதுக்கான இம்பாக்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸ்லேருந்தே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்புட் காஸ்ட் கம்மியானதுக்கான இம்பாக்ட்ன்றது பாசிட்டிவ் இம்பாக்டாக இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேருந்தே தெரியும்னு சொன்னது ஓரளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ரியாக இருக்குது. எனிவே இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ரிக்கு அப்புறமா இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அரபிந்தோ ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.08% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் கம்பெனி அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ அரௌண்ட் 50% அதிகமாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் அரௌண்ட் 37% அதிகமாக இருக்குது.
அண்ட் ஈவன் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 10.4% இருந்து 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனிவே கம்பெனி வந்து ஈடி நவுக்கு என்ன அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்குறப்போ லிக்விடிட்டி அண்ட் டிமாண்ட் இம்பாக்ட் ஆனது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட் பண்ணியிருக்கு இந்த குவார்ட்டரில். அண்ட் இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 3 ப்ரைஸ் கட் பண்ணியிருக்கும். அதாவது டோட்டலாக 8 to 10% வரைக்குமே ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கும். இப்போ கம்பெனியோட முக்கியமான டிமாண்ட் டிரைவர்னு பார்க்குறப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங்காக இருக்குது. ஆனால் 5Gக்கு அடுத்து நிறைய ஃபைபர் பேண்ட் தேவைப்படுன்றதுனால அதுவும் டிமாண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அடுத்த 2-3 வருஷத்துக்கு 5Gன்றது டிமாண்டை லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ல இருந்தும் எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து இன்ஃபோஎட்ஜோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்ஃபோஎட்ஜோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ வந்து அரௌண்ட் 11% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 23% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23.6% இருந்து 30.3% அதிகமாக இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது. அண்ட் கம்பெனி வந்து அவங்களோட ஜொமேட்டோ ஹோல்டிங்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இன்ஃபோஎட்ஜுக்கு ஜொமேட்டோவில் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்டிங்ஸை என்ன பண்ணணுன்றத கரெக்டான டைம் வரப்போ டெசிஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜொமேட்டோ வந்து பிளிங்கிட் அக்வயர் பண்ணதை ஆஸ் எ ஷேர் ஹோல்டராக சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த ஆட் ஸ்பெண்டிங்ன்றது ரியல் எஸ்டேட் போர்ட்டலான 99 ஏக்கர்ஸ் அண்ட் மேரேஜ் போர்ட்டலான ஜீவன் சாத்தியில் தான் அதிகமாக பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு க்ரீன் ஷூட்ஸ், அதாவது ஓரளவுக்கு டிமாண்ட் திரும்ப வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இன்ஃபோஎட்ஜோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இன்ஃபோஎட்ஜ் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.72% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மேரேஜ் போர்ட்டல்னு சொன்னதுமே ஞாபகம் வருது, இன்னைக்கு மேட்ரிமோனி கம்பெனியும் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் இருந்தாலும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருந்தாலும் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ வீக் ஆயிருக்கு. இனிவே அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு மேட்ரிமோனி ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மேட்ரிமோனியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.88% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்க்குறப்போ 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,500 இருந்து 17,800 இருக்கலாம். அவர் சேஃபர் சைடுன்னு பார்க்குறப்போ 17,000 இருந்து 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனவே அடுத்தடுத்த மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப்,
ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.